வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நெமிலி பாலா பீடத்துக்கு வந்திருக்கோம். இந்த பாலாவை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நெமிலி பாலா பீடம். இந்த பாலா அப்படின்னா சித்தர்கள் வழிபட்ட ஒரு தெய்வம் அப்படின்னா அது பாலாங்க. பாலாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வாழை அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. வாழைக்குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சித்தர்கள் இவங்களை பற்றி நிறைய போற்றியிருக்காங்க, பாடியிருக்காங்க, புகழ்ந்திருக்காங்க, நிறைய வழிபட்டிருக்காங்க. நிறைய சித்தத்தன்மை அஷ்டமா சித்திகளை கிடைப்பதற்கு இந்த பாலா ரொம்ப அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு குழந்தை வடிவில் பாலா எல்லாருக்கும் பாலா திரிபுர சுந்தரி, அங்கே லலிதா பரமேஸ்வரியினுடைய மொத்த சொரூபமாக இந்த பாலா காட்சி தர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாலாவை பற்றி கொங்கண சித்தர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு கும்மி பாட்டே பாலாவுக்காக பாடியிருக்காரு. வாழைப்பெண் அப்படிங்கிற ஒரு தலைப்பில். பொல்லா கொலை களவுகள் செய்யாதே, ஆடிய பாம்பை அடியாதே, இது அறிவுதானடி வாழைப்பண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பாலாவை பற்றின நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. நமக்கு சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கணும், சித்தத்துவம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா பாலா தான். இந்த பாலாவை பிடிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட நம்ம அன்பா, பாசமா, பிரியமா, ஆசையா என்ன கேட்டாலும் அந்த குழந்தை நமக்கு கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே பாலா கேட்டதை கொடுக்கக்கூடியவளாக இங்கே இருக்காங்க. அதனால் அந்த பாலாவை எல்லாருமே வழிபாடு பண்ணணும். முக்கியமாக நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா பாலா கன்னி ராசிக்கு உரிய ஒரு தேவதை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கன்னிங்கிறது எத்தனாவது பாவகமாக வருதோ, என்ன சொல்ல போனால் நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் உங்களுடைய அட்சய லக்னத்திற்கு கன்னி எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவகம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகாசக்தியாக பாலா இருப்பாங்க அப்படின்னா அதில் மாற்றம் இல்லை. பொதுவாக அவங்களுக்கு மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 6 உங்களுடைய கடனை சரி செய்யக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட இருக்கு? பாலா கிட்ட இருக்கு. உங்களுக்கு ரிஷபமாக இருக்கு அப்படின்னா குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பாலா கிட்ட இருக்கு. உங்களுடைய மிதுனம் லக்னமாக இருக்கா, இடம் வீடு சம்பந்தமான நிகழ்வுகள் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட இருக்குன்னா பாலா கிட்ட இருக்கு. அதை கடக லக்னம் அட்சய லக்னமாக போகுதா, உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், ஒரு முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க பாலாவை கும்பிடலாம். இதே சிம்ம லக்னம் அட்சய லக்னமாக இருக்கா, உங்களுக்கு பொருளாதாரத்துல மேன்மைகள் இருக்கணும், சொல் பலிதமாகணும், வாக்குவன்மை நல்லா இருக்கணும், நல்ல கல்வியில சிறந்த விளங்கணும் அப்படின்னா பாலாவை வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு கன்னி லக்னமாகவே இருக்கா, நீங்க நினைச்சாலே போதுங்க, பாலா உங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பாங்க. துலாம் லக்னம் உங்களுக்கு அட்சய லக்னமாக இருக்கா, வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வெளியில நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா நீங்க பாலாவை கும்பிடுங்க. விருச்சக லக்னமா, உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய இன்பம், உங்களுடைய சந்தோஷம் எல்லாமே பாலா தான். அதுவே உங்களுக்கு தனுசு லக்னமாக இருக்கு, தொழிலில் விருத்தி அடையணும், தொழில் வளம் பெருக வேண்டும் அப்படின்னா பாலாவை பிடிங்க. உங்களுக்கு மகர லக்னமாக இருக்கு, இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க பாலாவை கும்பிடுங்க. ஒரு கௌரவம், ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு கோவில் கட்டிட்டு இருக்கேன், அந்த கோவில் திருப்பணி எனக்கு சிறப்பாக அமையணும்னா பாலாவை கும்பிடுங்க. அதுவே கும்ப லக்னமாக இருக்கு அப்படின்னா, எனக்கு தீராத பிரச்சனை இருக்குங்க, எனக்கு தீராத கடன் இருக்குங்க, நான் இந்த கடன்லாம் எப்படி கட்டி ஆளோட சேர போறேங்கிற ஒரு தவிப்பு இருக்கு இல்லையா, அந்த தவிப்பு குறையறதுக்கு நீங்க பாலாவை படுங்க. இதே உங்களுக்கு மீன லக்னமாக இருக்கு, வாழ்க்கை துணை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைவுகள் இருக்கு, ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்க பாலாவை கும்பிடுங்க. நண்பர்களுடைய உதவிகள் தேவை அப்படிங்கிறப்போ பாலாவை பிடிங்க. இப்படி 12 லக்னத்திற்கும் பாலா திரிபுர சுந்தரியை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை குழந்தைகிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா அந்த குழந்தை உங்களுக்கு வாரி வழங்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். ஏஎல்பி ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி.